ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் 100வது ஆண்டு விழாவில் ஒரு பார்ப்பனர் இந்தியாவை ஆளணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நாக்பூரை சேர்ந்த ஒரு பார்ப்பனரை பிரதமர் நாற்காலியில் உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டுதான் அவங்களுக்கு 4000 ஆண்டு கால கனவு. மோடி அவர்கள் அப்ப மாற்றப்படுவார் அப்படின்றது 100% அது ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணியாச்சு. தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்போ தற்போது காங்கிரஸ் கூட இணைய போறாரு அப்படின்ற சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? ஒரு அடுத்த வாரம் கம்யூனிஸ்ட்ல இணைய போறாருன்னு ஒரு தகவல் வரும். வாக்கு வங்கி, உன்னுடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியாத விஜய்க்கு பின்னாடி எப்படி தாவேகா வரும், பாமக வரும், தேமுதிக வரும், ஒருத்தர் வரமாட்டாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பேசுவதில்லை, பிஜேபியை பேசுவதில்லை. ஏன் அங்க போய் சேருவதற்கு தயாரா இருக்கு. பிஜேபியோட சேர்வதற்கு தயார் நினைக்கிறேன். பிஜேபியோட சேர்ந்தே ஆகணும். இல்ல விஜய் ஒரு ஆள் எங்க இருப்பாரு? பீகார்ல கழிதுன்னு இருப்பாரு. அந்த பக்கம் ஒரு வருமான வரித்துறை அதிகாரி, இந்த பக்கம் ஒரு வருமான வரித்துறை அதிகாரி. டோப்பாவை கழட்டிட்டாங்க. இல்லைங்க டோப்பாவை கொடுங்க, டோப்பா கொடுங்க. டோப்பா தலையன் விஜய் டோப்பாவை அந்த வருமான வரித்துறை அதிகாரியோட டோப்பாவை வாங்கி மாட்டிக்கொண்ட பிறகுதான் விஜய்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவர் பிஜேபி ஏற்று நிற்க முடியுமா? கருணாநிதியே பிஜேபி சரண்டர் ஆனாரு 98ல். 26க்கு பின்னாடி திமுக அதிமுக 2 பெரும் கட்சிகள். இந்த 2 பெரும் கட்சிகளோட இந்த உதிரி கட்சிகள்லாம் கூட்டணி சேர்ந்துக்குவோம். கூட்டணி சேராமல் 3வது அணி சீமான் மட்டும்தான். ஆனா இப்போ அவர் ஸ்டாலினோட சந்திச்சிருக்கிறாரு. ஸ்டாலினுடைய சந்திப்புக்கு பின்னாடி என்னவா இருக்கும்? அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் செத்த வீட்டுக்கு போனா கூட்டணி சேர்ந்துருவாரு. அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அங்கேயே தலைவனை வச்சு படுத்து தூங்கிட்டாரு. அறிவாளி வாசலே படுத்து கிடக்கிறாரு. இதெல்லாம் அரசியல் அரிச்சுவடியே தெரியாதோ பேசுறது. சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் அதிமுக கூட்டணியில பணம் வாங்கிட்டு அந்த கூட்டணிக்கு ஆதரவா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதான் அவருடைய ஸ்டாண்ட். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு காரணம் அவரை மாத்துறதுக்கு முன்னாடி தானே கொடுக்குறாரு. அவர் வேறு பதவி எதிர்பார்க்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்களையும் மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 75 வயதானா அதுல பாஜகவினுடைய தலைவராகலாம் இருக்க முடியாது, பிரதமரின் பதவி இருக்க முடியாது அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்கிறதுனால அவர் மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மோடி அவர்கள் மாற்றப்படுவாரா? இப்ப இவருடைய மாற்றத்தின் அடிப்படையில் அதை நம்ம கொள்ளலாமா அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் 100வது ஆண்டு விழாவில் ஒரு பார்ப்பனர் இந்தியாவை ஆளணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. 1925 ஆரம்பிக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ். 2025 100 வயசு முடியுது. இயற்கையாகவே அவர்களை ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்படுகிற பொழுது காங்கிரஸ் இல்லாத இந்தியா அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் எங்கே போச்சுன்னு தெரியல. எல்லா மாநிலங்களும் பிஜேபி இருக்குது, பிஜேபி ஆதரவு பெற்ற மாநில ஆட்சி இருக்குது. அப்போ அவங்க மோடி இந்த தடவை பிரதமர் பதவி ஏற்கும் பொழுது இந்த டிமாண்டை சொல்லித்தான் ஒரு பதவி ஏற்க வைத்தாங்க. நிதின் கட்கரி இல்லை பட்னாவிஸ் யாரோ ஒரு சிற்பவன் பார்ப்பனர், நாக்பூரை சேர்ந்த ஒரு பார்ப்பனரை பிரதமர் நாற்காலியில் உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டுதான் அவங்களுக்கு 4000 ஆண்டு கால கனவு. மோடி அவர்கள் அப்ப மாற்றப்படுவார் அப்படின்றது 100% அது ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணியாச்சு. ஆர்எஸ்எஸ் தான் பிரதமர் யார் என்பது. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கும் 75 வயசு ஆக போகுது. அப்ப இரண்டு பேரும் அட் டைம்ல மாத்த போறாங்களா? இல்லம்மா, மோகன் பகாவத் இல்லைன்னா இன்னொரு பகாவத் வந்துருவாரு. அது அங்க பிரச்சனை இல்லை. ஆனால் பிரதமர் நாற்காலி தான் முக்கியம். ஆனா தனிப்பட்ட நபர்களாக மோடி அவர்களுக்கும் சரி மோகன் பகவத்துக்குமே தான் அந்த பதவியில இருக்கணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கும். அதன் அடிப்படையில் அவங்க வேற ஏதாவது செய்வாங்க. அதெல்லாம் அது செல்லுபடுமா? அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தெரியாம பேசுறீங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு இராணுவ கட்டுப்பாடு உள்ள ஒரு பிற்போக்கு இயக்கம். அங்க மோகன் பகவத் அரசியல் பண்ண முடியாது, மோடியும் பண்ண முடியாது. ஆர்எஸ்எஸ் கூடி நீ வெளியே போனா வெளியே போயிடுவான். அத்வானி என்ன ஆனார்னு தெரியல. அங்க இது திமுக அதிமுக கட்சி மாதிரி இல்லை. அது ஆர்எஸ்எஸ் கூடி மோடி நீ வெளியே போ, பட்னாவிஸ் வாங்கினா அடுத்த நாள் காலையில் சுமூகமாக முடிஞ்சிடும். 2014 அத்வானி தான் பிரதமர் வேட்பாளர்.
அடுத்த நாள் காலையில் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வயசாச்சு வீட்டுக்கு போங்க, ஒரு இளைஞன் மோடி வருவார், அவர் தான் நாங்கள் பிரதம வேட்பாளர், அவருக்காக பிரச்சாரம் பண்ண போகிறோன்னே அடுத்த நாள் காலையில் புட்டி படுக்க மூட்டை முடிச்சு பட்டு வீட்டுக்கு போயிட்டார். அங்கே அதிமுக திமுகவை தெரிந்த உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தெரியல. ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை அவர்கள் எதை கட்டளை எடுக்கிறார்களோ அதை செய்து முடிக்கணும். அதான் ஆர்எஸ்எஸ். ஸோ இப்போ மோடி அவர்கள் மாற்றப்பட போறாரு அப்படின்றது மோடிகிட்ட ஒண்ணுமே இல்ல. மோடி அங்க ஒரு கிளார்க்கு தான். மோடி அதே அடுத்து மோடி போன்ற ஒருத்தர் வந்து அடுத்ததாக யாரோ ஒரு ஆள் வருவாங்க. ஆமா, அது ஆனா பார்ப்பனர் வருவாங்க. சிற்பவன் பார்ப்பனர் யாரு? ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு எல்லாமே தலைவராக ஆகிவிட முடியாது. இப்போ சிற்பவன் ஒரு ஜாதி இருக்கு, நாக்பூரை சேர்ந்த, மகாராஷ்டிரா நாக்பூரை சேர்ந்த சிற்பவன் பார்ப்பனர், காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சே ஜாதி, அவர்கள் தான் வர முடியும். அதுதான் அந்த அதிகார மையத்தினுடைய சட்டம். சார், தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ தற்போது நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, கூட்டணி சார்ந்த விஷயங்கள். அப்போ இருந்தே வந்து அதிமுக கூட இணைய போறாரு, இல்ல தேமுதிக அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ காங்கிரஸ் கூட இணைய போறாரு அப்படின்ற சில கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? ஒரு அடுத்த வாரம் கம்யூனிஸ்டில் இணைய போறாருன்னு ஒரு தகவல் வரும். எங்க? கம்யூனிஸ்டில் திமுக இணைஞ்சிருச்சு. கம்யூனிஸ்டை திமுக இணைஞ்சிருச்சு. கம்யூனிஸ்டுக்கு 4 சீட்டு தான். இந்த 4 சீட்டு கொடுக்குற கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு சதவீதம் 1% தான். 1% இருக்கிற கம்யூனிஸ்டோடு விஜய் இணைகிறார். செய்தியே இல்லைன்னா ஏதோ ஒன்று வருவது இயற்கையாக போச்சு தமிழ்நாட்டு அரசியலில். காங்கிரஸ் அண்ணா சமாதி செய்து 1967 காங்கிரஸ் சமாதி பண்ணிட்டார். காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் செயற்குழு, பொதுக்குழு, கிளை எதுவுமே கிடையாது காங்கிரஸுக்கு. காங்கிரஸை ஒரு கட்சின்னு மக்கள் மறந்தே பல வருஷம் ஆச்சு. காங்கிரஸை உயிரோடு வைத்திருக்க காரணம் கருணாநிதி தான். இடி, ஐடி 2014 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது. திருடியதை இன்கம் டேக்ஸை என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் கருணாநிதி அண்ணாவால் சவப்பெட்டி அடிக்கப்பட்ட காங்கிரஸை காப்பாற்றி வச்சிருந்தார். அது காங்கிரஸ் அல்ல, கருணாநிதியினுடைய காங்கிரஸ். இப்போ அது ஸ்டாலின் காங்கிரஸ், உதயநிதி காங்கிரஸ். அப்போ இப்போ திமுகவில் தான் அவங்க இருப்பாங்க, தாவேக்கா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அப்போ தாவேக்காவே ஒன்றும் இல்லை, அப்புறம் காங்கிரஸ் அதோட போகும். நான் கேட்குறேன், இப்போ காங்கிரஸுக்கு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ இருக்காங்க. எத்தனை? 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. தாவேக்காவோட சேர்ந்தா 15 வந்துருமா? 15 வந்துருமா? வராது. சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இப்போ காங்கிரஸுக்கு. தாவேக்காவோட சேர்ந்தா ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர் வந்துருவாங்களா? வருவாங்களா? விஜய்க்கு 20 சட்டமன்ற உறுப்பினர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. 10 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன ஓட்டுன்னு யாருக்கும் தெரியலையே. வாக்கு வங்கி, உன்னுடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியாத விஜய்க்கு பின்னாடி எப்படி தாவேக்கா வரும், பாமக வரும், தேமுதிக வரும், ஒருத்தர் வரமாட்டாங்க. வாக்கு வங்கி, உன்னுடைய வாக்கு வங்கி என்னன்னே தெரியல. நீ எம்ஜிஆரை விட பெரிய ஆளா? எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவதற்கு 18 வருஷம் இருக்கு. எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருஷம். திமுக ஆரம்பிச்சது 1949. 67 தான் அண்ணா ஆட்சியை பிடிச்சார். 18 வருஷம் ஆச்சு. எம்ஜிஆர் யாருன்னு தெரியிருக்கு. 67 77 தான் முதலமைச்சர் ஆனார். நீங்கள் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் விஜய்க்கு ஆகா ஓகனா இருக்கு இல்லை. அப்போது கற்பனையை கொளுத்தி போடுவது தான் தமிழ்நாட்டு அரசியல். விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பேசுவதில்லை, பிஜேபியை பேசுவதில்லை. ஏன்? அங்கே போய் சேருவதற்கு தயாராக இருக்கார். பிஜேபியோட சேர்வதற்கு தயார்னு நினைக்கிறேன். பிஜேபியோட சேர்ந்தே ஆகணும். இல்லை விஜய் ஒரு ஆள் எங்கே இருப்பார்? பீகாரில் கழிதுன்னு இருப்பார். ஏன் களி திங்கணும்? ஏன் களி திங்கணும்னா அவ்வளோ கோடியை ஊழல் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கு இன்கம் டேக்ஸே கிடையாது. நெய்வேலியில் ஷூட்டிங் இருக்கும்போது ஒரு காரில் கொண்டு வந்தாங்களா, நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. அந்த பக்கம் ஒரு வருமான வரித்துறை அதிகாரி, இந்த பக்கம் ஒரு வருமான வரித்துறை அதிகாரி. டோப்பாவை கழட்டிட்டாங்க. டோப்பாவுக்குள்ள ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கான்னு இல்லைங்க, டோப்பாவை கொடுங்க, டோப்பாவை கொடுங்க. டோப்பா தலையன் விஜய் டோப்பாவை அந்த வருமான வரித்துறை அதிகாரியோட டோப்பாவை வாங்கி மாட்டிக்கொண்ட பிறகுதான் சென்னைக்கு உட்கார வைத்து அழைத்து கொண்டு வந்தார்கள். ஒன்றுமே இல்லாதப்பவே இந்த நிலைமை. இப்போ கட்சி ஆரம்பித்து நீங்கள் பிஜேபியோடு எதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக டோப்பா கொடுக்கவே மாட்டான். டோப்பா இல்லாமல் தான் வரணும்.
அதனால கண்டிப்பா அவர் வந்து அதிமுக பாஜக அதாவதுமா விஜயினுடைய எல்லா படங்களும் வெளிநாட்டு உரிமைகள் பூரா வெளிநாட்டுக்கு விற்கப்பட்டு அது பூரா லண்டனில் பதுக்கப்பட்டது. அமித்ஷாவிடம் கோப்பு இருக்கு. விஜயனுடைய மனைவி சங்கீதா ஒரு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட், இந்திய பாஸ்போர்ட் கிடையாது. அந்த சகோதரி ஈழத்தமிழச்சி. எந்த நாட்டு குடியுரிமை பெற்றவள்? பிரிட்டிஷ் பாஸ்போர்ட். அப்போ விஜயனுடைய வெளிநாட்டு உரிமைகள் பூரா எங்க போயிருது? டாலரா லண்டனில் பதுக்கப்படுகிறது. அவங்க மாமா சொர்ணலிங்கம் சங்கீதாவுடைய அப்பா பல கோடி டாலர்களோடு இருக்கார். ஏது அது? இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? அமித்ஷாவிடம் இருக்கு. இவர் யாரோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிற தகுதி யாருக்கு இருக்கு? இரும்பு தலையர் அமித்ஷாவுக்கு தான் இருக்கு. அரசியல் பேசிக்கலாம், தாட்பூர் தஞ்சாவூர் பேசிக்கலாம். ஆனால் தேர்தல் வருகிற பொழுது அந்த கோப்புகள் பேச ஆரம்பிக்கும். எடப்பாடிக்கே கோப்பு பேசுது. என்னானார் எடப்பாடி? பிஜேபி வேண்டான்னு வெளியே வந்தார். வழி இல்லாமல் பிஜேபியோடு சேர வேண்டியதாக போச்சு. இவர் பிஜேபிக்கு போனீங்கன்னா பாதி பேர் பிஜேபிக்கு போயிடுவான். தங்கமணி, வேலுமணி, வீரமணி, செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா எல்லாம் எங்கே போயிடுவாங்க? பிஜேபிக்கு போனால் அதிமுகன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு ரெட்டையிலையும் அங்கே போயிடும். அப்போ 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியே வழி இல்லாமல் எங்கே போய் உழுகுது? அமித்ஷாட்ட போய் உழுகுது. அமித்ஷாவிடம் எடப்பாடி சரண்டர் ஆனதுக்கு பிறகுதான் அதிமுக முழுசாக விட்டான். இல்லைன்னா அதிமுக எத்தனை அதிமுக போயிருக்கோம்? 3 அதிமுக போயிருக்கும். செங்கோட்டை தலையில் ஒரு அதிமுக, சசிகலா தலைமையில் ஒரு அதிமுக, ஓபிஎஸ். அப்போ நாடாளுமன்றத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஏடிஎம்கே 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபாவில் 11, 47, 48. அகில இந்தியாவிலே காங்கிரஸுக்கு அடுத்தபடியா ஏடிஎம்கே தான் நாடாளுமன்ற உறுப்பினர். அதே ஆட்டம் போடு எங்கே போய் சேர்ந்துச்சு? பிஜேபியில். அமித்ஷாட்ட ஒன்றுமே இல்லை. யாருக்கிட்ட? விஜய்கிட்ட ஒன்றுமே இல்லை. இவரை பிஜேபி ஏற்று நிற்க முடியுமா? கருணாநிதியே பிஜேபி சரண்டர் ஆனார் 98. மாமனும் மருமகனை வாஜ்பாய்க்கு வடபுற இடதுபுறம் உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி ஒரு வலுவான அமைப்பு பிஜேபி, ஆர்எஸ்எஸ். உலக அளவில் அவர்கள் எதை முடிவு பண்ணுகிறார்களோ அதை செஞ்சே ஆகணும். பேசிக்கலாம், பிஜேபி எதுக்குறேன். சார், ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு 20 சீட் கொடுத்துருந்தாங்க போன முறை. இதுக்கு இந்த வாட்டியும் குறைந்தபட்சம் 20 சீட் கொடுப்பாங்களா, இல்லை அதிகமாக கொடுப்பாங்களா, இல்லை அந்த சீட்டை விட குறைச்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை எதுக்காக இந்த தாவேக்கான்ற ஒரு நரேட்டிவ் கலப்படும்? எங்களுக்கு சீட்டுக்காக வந்து இதை வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா? அப்போதான் எங்களுக்கு அதிக சீட் வந்து திமுகவிலேருந்து வாங்க முடியுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா? அதை பற்றி சொல்லுங்க சார். இல்லை, காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு இல்லைன்னு நீங்கள் திமுகவுக்கு தெரியும். விஜய்கிட்ட போன கிளம்பி இப்போ போங்க, இப்போ கிளம்பி காலி பண்ண ஸ்டாலின் அப்படி தான் சொல்லுவார். போகிறதாகிறத கிளம்பி போயிருக்குன்னு தான் சொல்லுவார். ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் டெல்லியில் அதிகாரத்துக்கு வரப்போகிறது இல்லை. அதனால் எப்போ போகிறேன்னு சொல்லுங்கள், கிளம்பிடுங்க, எனக்கு 20 சீட் மிச்சம். போக மாட்டான். அவங்களுக்கு வாக்கு வங்கியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? அப்போ எப்போ வேணாலும் போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழகத்தில் சுத்தமாக வாக்கு வங்கி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தனியாக நின்னா 3% கூட வராது காங்கிரஸுக்கு வாக்கு வங்கி இல்லை. கருணாநிதி தான் காங்கிரஸை காப்பாற்றி வச்சுருக்காரு. இப்போ ஸ்டாலின் காப்பாற்றி வச்சுருக்காரு. காங்கிரஸ் தனியாக நின்று கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன நிலைமை இப்போ? அதே நிலைமை தான் காங்கிரஸு. ஓகே, பெரிய வாக்கு வங்கிங்க யாருன்னா திமுக, அதிமுக தான் சார். இப்போ அதிமுகவுமே வந்து இப்போதைக்கு வந்து பாஜக கூட்டணியில இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தேர்தல் வர வர அதிமுக வந்து வெளியில வந்துடும். தாவேகாவும் அதிமுகவும் இணைஞ்சாங்கன்னா தமிழகத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அரசியலே தெரியாமல் தெருவில் உட்காந்து டாஸ்மார்க்கில் உட்காந்து பேசுகிறவன் பேச்சு, டாஸ்மார்க்கில் உட்காந்து இருப்பாங்க குடிகாரன் பேச்சு விடிஞ்சால போச்சு. நீங்கள் திமுக, அதிமுக இரண்டும் தான் 20% வாக்கு வங்கி நிரந்தரமாக வச்சிருக்கு. அதை தாண்டி 5% முழுமையான வாக்கு வங்கி உள்ள கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. 5%. 20 தான் போக வேண்டாம். 2 கம்யூனிஸ்டுகளும் 1% தான் இருக்குது. வைகோவுக்கு 1.5%, 2% வந்துருச்சு. பாமகவுக்கு 3%, தேமுதிக 1%. இது பட்டியல் எடுத்தீங்கன்னா அதிகமாக தலித்து வாக்கு வங்கி பாமக வாக்கு வங்கி தான் 3% இருக்கு. 3க்கு மேலே யாருமே போகலை.
அப்போ அப்படி போகாதவர்கள் பூரா எங்கே போய் சேர்ந்துக்கணும்? ஒன்று திமுகவில் சேர்ந்துக்கணும், இன்னொன்று அதிமுகவில் சேர்ந்துக்கணும். விஜயகாந்த் ஒருவர் தான் அதை உடைத்து கொண்டு வெளியே வந்து 14% வாக்கு வங்கியை வச்சுருந்தார். அவர் ஜெயலலிதா 2011 முழுக்க விஜயகாந்தை பர்ச்சேஸ் பண்ணி விஜயகாந்த் கட்சி அதோட காணாமையே போச்சு. என்னாச்சு? விஜயகாந்த் எப்போ கோமாவுக்கு போனாரோ அந்த கட்சி அதோடு அதுவும் கோமாவுக்கு போயிடுச்சு. இப்போ திமுக அதிமுக எதிர்க்கக்கூடிய வலிமையான ஆட்களே கண்ணு கெட்டின தூரம் கூட இல்லை. இப்போ விஜய் வந்து ஒரு மாநாடு போட போறாரு இல்லையா சார்? அந்த மாநாட்டுக்கு கூட்டம் அப்படின்றது விஜயகாந்த் அவர்களை முறியடிக்கிற அளவுக்கு அவர் திரட்டினதை விட அதிகமான கூட்டத்தை வந்து திரட்டணும்னு முடிவெடுத்திருக்கதா செய்திகள் வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இது வந்து நான் அவரை விட அதிகமா அப்படின்ற அந்த ஒரு பார்வை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தா அது வந்து எந்த அளவுக்கு சரியானது? இல்லைம்மா, இருந்தால் சரியானது தான். ஒரே வார்த்தை, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நீங்கள் விஜயகாந்த் அவ்வளோ பெரிய கூட்டம் சேர்த்து அதிகாரத்துக்கு வர முடியல, ஆட்சி பண்ண முடியல, கட்சி காணாமல் போச்சேன். கட்சி காணாமல் போச்சேன். விஜய் இப்போ ஒரு மினி விஜயகாந்த், அவ்வளோதான். அவர் பெரிய விஜயகாந்த், இவர் சின்ன விஜயகாந்த். உங்களுடைய செல்வாக்கு என்னன்னா ஓட்டு வங்கியை காமிக்கணும். 26 தேர்தலில் தனித்து நின்று 10% வாங்கினாருன்னா சரி, சீமான் வாங்குற மாதிரி ஒரு 7% வாங்கினாருன்னா சரி. நீ சினிமாவில் ஒரு நாள் முதல்வர் உருவாக்கிடலாம், நிஜ வாழ்க்கையில் உருவாக்க முடியுமா? சரி, இப்போ சீமான் விஜய் இருக்கிறாங்க இல்லையா சார்? இதுல 2 பேர்ல சீமான் அவர்களை வந்து நிறைய பேர் வந்து இப்போ விஜய் வந்ததுனால சீமான் அவர்களுக்கு வாக்கு போயிரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து 8% வாக்குகள் வச்சு ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருந்துட்டு இருக்காங்க. அவர் அப்படியே அவர் ஒன்றுமே இல்லை, 3 மும்முனை போட்டி தான், அதிமுக திமுக விஜய் இப்படிதான் இருக்க போகுது, சீமான் வந்து இதுலயே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து எப்படி பாக்குறீங்க சார்? அவர் வாக்கு வாங்கி அரசியல் யார் வேணா பேசலாமா? டாஸ்மார்க்கு பாதி பேர் அரசியல் பேசுகிறான். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு சினிமா கிளாமர், ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இந்த கட்டமைப்பு எது வரைக்கும் இருக்கும்? 26 வரைக்கும் இருக்கும். 26க்கு பின்னாடி திமுக அதிமுக 2 பெரும் கட்சிகள். இந்த 2 பெரும் கட்சிகளோட இந்த உதிரி கட்சிகள்லாம் கூட்டணி சேர்ந்துக்குவோம். கூட்டணி சேராமல் 3வது அணி சீமான் மட்டும்தான். சீமானை இப்போ எடப்பாடி விலை பேசிட்டு இருக்காரு. சீமானுக்கு ஒரு விலை வைக்கப்பட்டு விட்டது. ஆனா இப்போ அவர் ஸ்டாலினோட சந்திச்சிருக்கிறாரு. ஸ்டாலினுடைய சந்திப்புக்கு பின்னாடி என்னவா இருக்கும்? அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து அண்ணா அவர்களை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு. அது தவறாக இருந்தாலும் ஆனா இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒருவேளை இது வரைக்கும் திமுகவும் நானும் 2 துருவங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தவரை இப்போ சாதுவா பேசுறாரு, அந்த சைடு கூட்டணி போறாரா, இப்படி எல்லாம் நிறைய கேள்வியெல்லாம் வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய முடிவு எப்படி இருக்கும் சார்? அம்மா, அதான் நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் எவனுக்குமே அரசியல் தெரியாது. 500 ரூபா குவார்ட்ரு காக்கா பிரியாணி கொடுத்து ஓட்டு போடுற கூட்டம். செத்த வீட்டுக்கு போனால் கூட்டணி சேர்ந்துருவாரு, அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு, அங்கேயே தலைவனை வச்சு படுத்து தூங்கிட்டாரு, அறிவாளி வாசலே படுத்து கிடக்கிறாரு. இதெல்லாம் அரசியல் அரிச்சுவடியே தெரியாதவன் பேசுறது. 2 பேர் ஒரே விமானத்தில் போவாங்க. இவருக்கு முதல் தனியாக டிக்கெட் போட்டிருப்பார், அவர் தனியாக டிக்கெட் போட்டிருப்பார். 2 ஒரே விமானத்தில் போய் இவர் முதல்ல உட்காந்துருப்பார், இவர் கடைசியில் உட்காந்துருப்பார். அரசியல் கூட்டணி பேசிட்டான். ஒரு 15 இப்போ அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள்லாம் கேவலமாக போச்சு, செய்திகளே இல்லை. அப்போ இவர் முதல் விமானத்தில் முதல்ல உட்காந்துருப்பார், அவர் ரெக்கைக்கு பதில் உட்காந்துருப்பார். அரசியல் கூட்டணி அங்கேயே முடிவாயிருச்சுருவான். இதே போல தான் துக்க விசாரிக்க போயிருக்கார், அவ்வளோதான். போனவர் அறிவாளி வாசலே படுத்துட்டாரு, அங்கேயே கூட்டணி முடிவு பண்ணிட்டாரு, அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் இது அரசியல் இல்லை, இது நீலப்பட அரசியல். சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் அதிமுக கூட்டணியில் பணம் வாங்கிட்டு அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் அதான் அவருடைய ஸ்டாண்டு. இப்போது எடப்பாடிக்கு இப்போ 5% ஓட்டு வேணும். 5% ஓட்டு, அது விஜயால் வந்தாலும் சரி, சீமானால் வந்தாலும் சரி, யாரால் வந்தாலும் சரி, ஆட்சியை பிடிச்சாலான்னு அவருடைய கணக்கு. இந்த 5% வாக்கு சீமான்கிட்ட இருக்குது, விஜய்கிட்ட இருக்குது. விஜயை கொண்டு வரணும், சீமானை கொண்டு வரணும். விஜயை கொண்டு வருவதற்கு நீங்கள் பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க. சார், இப்போ சிறுபான்மையினரோட வாக்குகள் வந்து இப்போ பாஜக அதிமுக கூட்டணின்றப்போ அது கொஞ்சம் கம்மியாகும். அந்த இடத்துல விஜய் வந்தார்னா அது டேக்கிள் ஆயிடும்ன்றதுனாலே அவரை கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்களே, அது அந்த வாக்குக்காகவே இவருடைய தாவேகா அதிமுக கூட்டணி இருக்கும்னு நினைக்கிறாங்களா? இல்லைம்மா, முஸ்லீம் ஓட்டு எங்கேயும் போகாது, அது முழுக்க திமுக தான் இருக்கும். ஏன்னா திமுக பிஜேபி எதிர்க்கிற காரணத்தினால யார் பிஜேபி எதிர்க்கிறார்களோ அவருக்கு எதிராக தான் முஸ்லீம் வாக்கு பூரா இருக்கும், எங்கேயும் போகாது.
விஜயை முஸ்லீம்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன்? பிஜேபியோடு போயிடுவார், சீமான் பிஜேபியோடு போயிடுவார். அதனால் முஸ்லீம்கள் மிக தெளிவானவர்கள். தினமலர் பேப்பரே வாங்க மாட்டான். அது ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கைன்னு தெரியும் யாருக்கு? முஸ்லீம்களுக்கு. தமிழ்நாட்டிலேயே அரசியல் முழுமையாக தெரிந்த ஒரு கூட்டம் முஸ்லீம் கிறிஸ்துவர் கூட்டம் தான். பிஜேபி எங்கே இருக்கோ அதுக்கு நேர் எதிராக இருப்பான். அவனுக்கு காக்கா பிரியாணி குவார்ட்ரு 500 ரூபாயில் வாங்கவே மாட்டான். அவர்களுக்கு ஒரே பொது எதிரி யார்? முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு படித்த தலித்துகளுக்கு பொது எதிரி யார்? பாஜக தான். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழை பாஜக போடுவான், அதிமுக திமுக போடுவான், இவன் பிஜேபியோடு சேர்ந்துக்குவான். ஆனாலுமே எந்த முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் படித்த தலித் இளைஞர்களும் யாருக்கு போட மாட்டான்? பாஜக கூட்டணிக்கு போடவே மாட்டான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி வாக்காளர்கள், மிக தெளிவான வாக்காளர்கள் யாருன்னா பிஜேபி பூதத்துக்கு எதிரான வாக்காளர்கள். அதனால் அது இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, 100% சாத்தியமே இல்லை. ஓகே சார், பல விஷயங்களை, பல அரசியல் திருப்புமுனைகள் குறித்து பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.